நாங்கள் களப்பணியில இறங்கி மக்களுடைய உயிருக்காகவும் மக்களை பாதுகாக்கும்படியாக நாங்க பணி செய்தோம் அண்ணா. ஒரு பழமொழி சொல்லுவாங்கண்ணா, காரியம் ஆகணும்னா காலை பிடிப்பாங்க, காரியம் முடிஞ்சா கழுத்தை பிடிப்பாங்க. அதை நான் படிச்சுதானா இருக்கேன். ஆனா தூய்மை பணியாளராகிய நாங்கள் அதை அனுபவிச்சிருக்கோம். மொத்த மண்டலங்களிலும் மொத்த 12,000 தூய்மை பணியாளர்கள் நாங்கள் வேலை பார்க்கிறோம்னா, அந்த மொத்த 12,000 குடும்பமும் இன்னைக்கு நடு தெருவில் நின்று கொண்டு இருக்குது. ஏனென்றால் ஜனவரி 11ஆம் தேதி 1 மாசம் 2021 எப்பொழுது போல நாங்க வேலைக்கு போனோம். காலையில வேலைக்கு போனோன்னு எங்களை எந்த முன் அறிவிப்பும் இல்லாத உங்க யாருக்குமே வேலை கிடையாது, வெளியே போங்க அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. 552 குடும்பங்களும் இன்னும் ஏன் இங்க இந்த மாதிரி வேலை விட்டு நிப்பாட்டினீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, உங்களுக்கு வேலை கிடையாது, நீங்க யாருனே எங்களுக்கு தெரியாதுன்னு அரசாங்கம் சொல்லுதுங்கண்ணா. மொத்த 12,000 தூய்மை பணியாளர்களுக்கு கொந்தளிப்பா நான் நிக்கிறேன்னா, எங்களுக்கு ஒரே ஒண்ணுதான், எங்களை எவ்வளவு போராட்டங்கள் பண்ணிட்டோம், எவ்வளவு டிவி பேட்டிகள் கொடுத்துட்டோம், எவ்வளவோ எங்க யார் ஒரு நாயை விட எங்களை கேவலமா வெளியே அமைச்சிட்டாங்க. எங்களுக்கு எந்த பதிலும் கிடையாது. பயிர் அப்படி எரியுது. நீங்க எங்களுக்கு ஒரு முடிவு சொல்றது அவங்களுடைய அடுப்புகள் எரியும்னா, உங்களை நம்பிதான் நாங்க இங்க வந்திருக்கோம். கான்ட்ராக்ட் அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்படுறதுனால அந்த வேலையும் உறுதி செய்யப்பட முடியாத ஒரு சூழ்நிலை. நான் சொல்றேன், உங்க வேலை திரும்ப கிடைப்பதற்கான நடவடிக்கை உடனடியாக திமுக ஆட்சி அமைஞ்ச உடனே உறுதியா. அது சரி, நம்புற மாதிரியே நாடகம் ஆடுறதுலதான் நீங்க கில்லாடிங்களாச்சு.